ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிவே. இன்றைக்கி நம்ம கோதுமை அல்வா செய்ய போகிறோம். அதுக்கு இதில் ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்குறேங்க. இது நம்ம கொட்டி அரைச்சிக்கலாம். பாருங்கள், ஒரு கப்பில் கொட்டிக்கிட்டேன். இப்போ இதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்த டம்ளர் தாங்க நம்ம எல்லாத்தையும் அளந்து ஊற்றிக்கணும். கலக்கி விட்டுக்கலாங்க. நல்லா கட்டி இல்லாத கலக்கிக்கணுங்க. எந்த கப்பில் நம்ம கோதுமை மாவுங்க அதே கப்பில் தாங்க சர்க்கரை எல்லாம் எடுத்துக்கணும். இப்போ நல்லா கலக்கியாச்சுங்க. இதுக்கு கேரமல் ரெடி பண்ணிக்கலாங்க. அங்கே எந்த டம்ளரில் கோதுமை மாவு அளந்தோமோ அந்த டம்ளரில் 1/2 டம்ளர் சர்க்கரை எடுத்துருக்குறேங்க. 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. சிம்மிலேயே வச்சு நம்ம கேரமல் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட்டியாகுங்க. அப்புறம் தான் நம்மளுக்கு கலர் கேரமல் ஆகி கலர் வருங்க. ஈஸியாக வினர்ஸ் கூட செஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு நம்ம போய் கடையில் போய் அல்வா வாங்க வேண்டியது இல்லைங்க. வீட்டிலையே செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், ஓரளவு கலர் வந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் வரணும். பாருங்கள், கேரமல் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், அடுப்பு பற்ற வச்சு ஃபேன் வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. முந்திரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. முந்திரி வறுபட்டுருச்சுங்க, எடுத்துக்கலாம். பாருங்கள், உப்பு வச்சு நல்லா மறுபடியும் ஊற்றுறதுக்கு முன்னாடி கலக்கிக்கணுங்க. இல்லைன்னா அடியில் அப்படியே கோதுமை மாவு நிற்கிங்க. நம்ம ஊற்றிக்கலாம். சிம்மிலேயே வச்சு இது பண்ணுங்க, இல்லைன்னா கட்டி பிடிச்சிங்க சீக்கிரமாக. கை விடாத கலக்கிக்கணுங்க. இதே மாதிரி கலக்கிக்கிட்டே இருக்கணும், கை விடாமல். இப்போ இதிலே நம்ம கேரமல்ல ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம கேரமல் ஊற்றிக்கலாங்க. ஊற்றி கை விடாத கிளறணுங்க. நெய் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், கோதுமை மாவு அளந்த கப்புலேயே 1 கப்பு சர்க்கரை போடுறோங்க. 1/2 கப்பு நம்ம கேரமல் பண்ணியிருக்கிறோம். 1/2 கப்பு சர்க்கரைங்க. நல்லா கலக்கி விட்டுருலாங்க. இன்னும் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க.
பாருங்கள் சூப்பராக கோதுமை அல்வா ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள் ஃபேனில் ஒட்டவே இல்லைங்க. நான் எதுவும் கலர் எதுவும் சேர்த்தலைங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலர் சேர்த்திக்கலாம். பாருங்கள் கோதுமை அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள் ஒட்டாமல் வந்துடும் ஃபேனில். இதுக்கு நான் வந்து 1/2 டம்ளர் நெய் ஊற்றணுங்க. 1 டம்ளர் கோதுமை 1/2 டம்ளர் நெய். கலரும் நான் எதுவும் சேர்த்தலைங்க. உங்களுக்கு வேணும்னா கலர் சேர்த்திங்க. இப்போ நாம் எடுத்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. பாருங்கள் கோதுமை அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்லாம் சொல்லுங்கள்.